Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பேஸ் போட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல போட்டேன். இப்போ செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் வயர் வச்சு எப்படி கார்னர் டர்ன் பண்றது பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரன்னிங் வயர் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு நார்மலாக போகிற அந்த பாக்ஸ் நாட்டு தான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக போடுற மாதிரி அந்த லூப்புக்குள்ளே இந்த லூப்பை போட்டுட்டு கீழே இருக்கிற ஒயர் வந்து மேலே இருக்கிற லூப்புக்குள்ளே விடணும். அதே போல் இந்த சைடில் இருக்கிற லூப்பில் வந்து அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். ஸோ இப்படி தான் நம்ம நார்மல் நாட் போடுவோம். ஸோ அப்படி தான் போட்டுருக்குறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி வந்து கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லைன் வந்து ஒரு 5 லைன்ஸ் இருக்குது. இந்த 5 லைன்ஸில் வந்து நம்ம நார்மலாக போகிற மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்காங்க. ஸோ இந்த மினி ஆர்கனைசேஷன் பேஸ்கெட் வந்து ஸ்கொயர் சைஸு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த்தியாக ஒயரை விட்டுட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம நெயில் பாலிஷர், ரிங்ஸு, குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம், நிறையவே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பெரிய சைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த லைனை வந்து இப்போ முடிச்சுட்டு எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நல்லா கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நாட்டை போட்டுட்டு அந்த பிங்க் ஒயர் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. அதே போல் இந்த ஒயர் வந்து அதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா டைட்டாக இழுக்கணும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கார்னர் வந்து டர்ன் பண்ணுறது என்ன பெரிய முக்கியமான விஷயம்னா நல்லா நீங்கள் அந்த 2 நாட்டையும் சேர்த்தா மாதிரி டைட்டாக இழுத்தால் தான் உங்களுக்கு அந்த முக்கோண ஷேப்பே வரும். அங்கே வந்து நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக போடணும். அந்த நாட் எல்லாமே வந்து பக்கம் பக்கம் க்ளோஸாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த லைனும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் ஒயரில் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் பார்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். பார்ட் போடுறது எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸும் இருக்கும். ஸோ முடிஞ்சால் நான் லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே வந்து நல்லா கமெண்ட் சென்ட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த கார்னர் டர்ன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், எப்பவும் போல் இந்த இடத்துலையும் வந்து நாம் நல்லா டைட்டாக போட்டுட்டோன்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து கார்னர் டர்ன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து செகண்ட் கார்னர். இப்போ வந்து எப்பவும் போல் இந்த லூப்பை வந்து அப்படியே மடக்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லோ ஒயர் எடுத்து இப்படி சுற்றி கொண்டு வந்து கீழே இருக்கிற அந்த ஒயரை வந்து மேலே விட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற அந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நல்லா டைட்டாக இழுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கூடையோட பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும், கொஞ்சம் வளவலன்னு ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே இந்த கார்னரில் வந்து ஸ்ட்ராங்காக இழுத்து விடணும். அதே போல் ஒவ்வொரு நாட்டும் வந்து ஜாயின் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற நாட் வந்து கொஞ்சம் லூஸாக நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாட்டுமே போடணும். ஸோ அப்படி போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஸ்கொயர்னா ஸ்கொயர் ஷேப் வரும், ரவுண்ட்னா ரவுண்ட் ஷேப் வரும். நம்ம ஏற்கனவே மினி பேஸ்கெட் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு, இது வந்து ஸ்கொயர் ஷேப்பு. ஸோ நம்ம சேனலில் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு மினி சைஸும் போட்டுக்கிறேன், பிக் சைஸும் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதில் பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த தேர்ட் கார்னர் போட்டுடலாம். ஸோ பாருங்கள், இதை எப்பவும் போகிற மாதிரி போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து தேர்ட் கார்னர் வந்து இந்த இடம் நல்லா சுற்றிக்கங்க. பிங்க் ஒயர் சுற்றி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயர் மேலே விட்டுடுங்க. பிங்க் ஒயர் வந்து அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணிங்கன்னா இப்போ தேர்ட் கார்னர் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப்பு உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு முக்கோண ஷேப்பு வரும். ஸோ இப்போ தேர்ட் கார்னர் இது வந்து நான் வந்து ஏணி பண்ணி முடிச்சுட்டு தான் போட போகிறேன். ஸோ நான் நார்மலாக வந்து பேஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து நான் ஏணி பண்ணி முடிச்சு தான் போடுவேன். லேடர் முடிச்சு சொல்லுவாங்க, அதில் தான் போடுவேன். உங்களுக்கு அதுதான் ஃபினிஷிங் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஏணி பண்ணி முடிச்சு எல்லா வீடியோவில் நான் போடும்போது ஒவ்வொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களாம் கண்டிப்பாக கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைன் நம்ம முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எண்ட் பண்ணுறது பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாம் வந்து இந்த ஃபோர்த்து கார்னர் போடலாம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து முடிச்சிடலாம். நீங்கள் ஒவ்வொரு நாட்டும் போடும்போது வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பேஸும் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபோர்த்து கார்னர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒயர் வந்து விட்டுட்டு தான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சின்ன ஒயர் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா
அடிப்பக்கத்தில் எந்த பக்கத்தில் உங்களால் கோர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கோர்த்து விட்டுடுங்க. எந்த பக்கம் வசதி பாருங்கள் கோர்த்து விட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக எப்படி வேணாலும் கோர்த்து விட்டுடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அந்த எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் நீட்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து உள்பக்கமாக மடக்கி விட்டுக்கணும். ஸோ உள்பக்கமாக மடக்கி விட்டுட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே போட்ட இந்த நாட்டு ஒயர் வந்து கீழே தள்ளி சைடில் அது மேலே தள்ளிங்கன்னா லூஸ் ஆகிடும். இப்போ நம்ம மடக்கின அந்த லூப் எடுத்து இந்த லூப்குள்ளே விட்டுடுறோம். ஸோ இப்போ இந்த லூப்குள்ளே விட்டுட்டு இதங்க இதே போல் விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயர் எடுத்து இந்த லூப்குள்ளே விட்டுருங்க. விட்டிங்கன்னா அந்த நாட்டும் இந்த நாட்டும் ஒன்றாயிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை நல்லா கீழே இறக்கி வச்சுட்டு மேலே அந்த ஒயரையும் இழுக்கணும், ரன்னிங் ஒயரையும் இழுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த லூப் வந்து அது மேலே போய் அப்படியே உட்காந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாட்டு மாதிரி தெரியும். தருங்க இந்த மாதிரி வந்து ஒன்று மேலே ஒன்று விழுந்துடும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாட்மாக இருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே தெரியாது, ஒரே லைனாக முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரன்னிங் ஒயர் வந்து ஒயர் வழியாக கொண்டு வந்துட்டு அடுத்த ஒயர்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லைனும் நீங்கள் இதே போல் போட்டுட்டு வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த லூப்பை லூஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் லைனும் முடிக்க போகிறோம். இதே போல் உங்களுக்கு கூட வந்து எந்த அளவுக்கு வந்து ஒயரை வேணுமோ அந்த அளவுக்கு வளர்த்தி கொண்டாந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறமா நிற்கிற எல்லா எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை என்ன பண்ணணும்னா அதோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா சிஸ்ஸர் வச்சு கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அந்த லைன்லேயே வந்து உள்பக்கமாக மடக்கி கோர்த்து விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வருங்க 4 லைன்ஸ் வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி 4 லைன்ஸும் பாருங்கள் சைடு ஃபுல்லாக 4 லைன்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கூடையை வந்து முடிச்சிடலாம். இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிச்சிடலாம். இப்போ இந்த இதே போல் இங்கே பாருங்கள் லேடர் முடிச்சே போட்டு முடிச்சிடுறேன். இந்த நாட் லூஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கமும் லூஸ் பண்ண வேண்டியதான். லூஸ் பண்ணிங்கன்னா இந்த நாட் லூப் வந்து அந்த லூப்புக்குள்ளே போயிடும். ஸோ போனதுக்கப்புறமா மேலே போகிற அந்த ஒயர் எடுத்து அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நல்லா கீழே நல்லா தள்ளணும். தள்ளிட்டு இந்த நல்லா கீழே அப்படி தள்ளிட்டு அப்புறம் இது மேலே இழுத்திங்கன்னா ஒரே லூப்பாக ஒரே நாட் மாதிரி முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒன்றுமே தெரியாது. உள்ளே ரன்னிங் ஒயர் இழுத்துருங்க, மேலே இருக்கிற இந்த ஒயர் இழுத்திங்கன்னா ஒரே நாட் மாதிரி ஆகிடும். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிச்சுனே தெரியாது. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மேலே இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா ஒயரை வந்து உள்பக்கமாக கோர்த்து விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஒயரோடையும் எட்ஜில் பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு க்ராஸாக கட் பண்ணி விட்டுட்டு அந்தந்த லைனே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லைன் நீட்டாக மேலே வருது பாருங்கள், அது உள்பக்கமாக அந்த ஒயரை மடக்கி அந்த லைனுக்குள்ளேயே நீங்கள் கோர்த்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக கம்ப்ளீட்டாக இடம் கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி பண்ணுறேன்னு இப்போ பாருங்கள். நம்ம இப்படி தான் வந்து பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ஸ்கொயர் பேஸ்கெட்டு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் சொருக்கி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு பார்த்தீங்கன்னா க்ராஸாக உங்களுக்கு லைன் தெரிஞ்சு பாருங்கள். ஸோ எல்லோவாக இருக்கிறனால தெரியல நினைக்கிறேன். ஸோ க்ராஸாக வரும் உங்களுக்கு. நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிக்கல. ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா உள்ளே க்ராஸாக தான் வரும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த முடிச்சில் வந்து முடிக்கிறதுனால க்ராஸாக தான் வரும். ஸோ இப்போ இதெல்லாம் சொருக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து அந்த டபுள் ரேக் பேஸ்கெட்டோட ரேக்கு, அதாவது பேஸ்கெட் இது போல் வந்து நான் 2 பண்ணியிருக்கிறேன். ஸோ டபுள் ரேக்னால 2 பேஸ்கெட் தேவைப்படுன்றதுனால 2 பேஸ்கெட்டும் இருக்குது. ஸோ ரெண்டும் ஒரே சைஸ் ஒரே கலர் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் டபுள் ரேக்கு ட்ரிபிள் ரேக் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ 3 பேஸ்கெட் வைக்கும்போது நீங்கள் அந்த ஸ்டிக்கோட ஹைட் வந்து பெருசாக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்டிக் பண்ணுறதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு 3rd பார்ட்டாக அடுத்த வீடியோஸ் வரும். இது 2nd பார்ட்டு. ஸோ பேஸ்கெட்டோடது. ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்போ எப்படி வந்து பேஸ்கெட் வந்து சொருகி முடிச்சிட்டேன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம அந்த ஒயர்லாம் உள் பக்கமாக நீங்கள் கோர்த்து விட்டுட்டிங்கன்னா பார்க்க இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இது போல் நான் வந்து 2 பேஸ்கெட் பண்ணிக்கிறேன், ஒரே சைஸில் ஒரே கலரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அது உள்பக்கமாக சொருகி விட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒயர் வந்து உள்பக்கமாக இப்படி அந்தந்த லைனுக்குள்ளேயே நீங்கள் அதை கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் அந்த பிங்க் கலரில் நீட்டாக தெரியுது. எல்லோ கலரில் வந்து அவ்வளோவா தெரியல. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து 2 பேஸ்கெட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இந்த வீடியோ பிடிச்சா எப்போவுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.